அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்தே திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல்திட்டங்களும் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் 87வது பிறந்த நாளை கொண்டாடிய திருத்தந்தை உலக அமைதி நாள் எதில் கவனம் செலுத்தும், ஒற்றை பெற்றோர் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். கடந்த ஞாயிறன்று தனது 87வது பிறந்த நாளை கொண்டாடிய திருத்தந்தை அவர்கள் காசா சாந்தா மார்த்தா மருந்தகத்திலிருந்து வந்திருந்த குழந்தைகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறார். அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது 87வது பிறந்த நாளை காசா சாண்டா மார்த்தா மருந்தகத்தினுடைய வத்திக்கான் மையத்தின் குழந்தைகளுடன் கொண்டாடினார். இந்த மருந்தகமானது தேவையில் உள்ள குடும்பங்களுக்கு குழந்தை மருத்துவ சேவைகளை வழங்குகிறது. தற்போது சுமார் 450 குழந்தைகளுக்கு சிகிச்சை அளித்துள்ளது. மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்கப்பட்ட திருத்தந்தை அவர்கள் அங்கிருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மிக்க நன்றி. ஏராளமான சிறுமிகள், சிறுவர்கள் அனைவரையும் இங்கு காண வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக்க நன்றி. நாம் ஒரு பெரிய விருந்துக்கு தயாராக வேண்டும். வரவிருக்கும் கிறிஸ்துமஸ் தான் அது. அப்போது நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவிடம் என்ன கேட்கப் போகிறீர்கள்? மௌனமாக கண்களை மூடி யோசியுங்கள். இந்த பிறந்தநாள் கொண்டாட்டமானது பல்வேறு நிகழ்வுகளுடன் விழாக்கோலம் பூண்டது. ஆனால் முக்கிய நிகழ்வாக கேக் வெட்டும் நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் செய்வது போல திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குழந்தைகள் கேக்கை சுவைக்க ஊக்கமளித்தார். 87 வயதான திருத்தந்தை அவர்கள் குழந்தைகளுடன் கலகலப்பாக பழகிய பின்பு புன்னகையுடன் அங்கிருந்து விடை பெற்றார். அமைதியை பரப்புவதை முக்கிய பணியாக வைத்திருக்கும் திருத்தந்தை அவர்கள் வரவிருக்கும் 57வது உலக அமைதி நாளில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த சவால்களில் கவனம் செலுத்துவார் என்று தெரிய வருகிறது. அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். அமைதி என்பதுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திருப்பீட தலைமையின் தூணாக இருந்து வருகிறது. இந்த புத்தாண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 57வது உலக அமைதி நாளுக்கான மையமாக திருத்தந்தை அவர்கள் தனது செய்தியில் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் குறித்தும் மனித குலத்தில் அதன் நேர்மறையான தாக்கம் குறித்தும் பாராட்டினார். மேலும் செயற்கை நுண்ணறிவு போரில் ஏற்படுத்தும் விளைவுகளுக்கு எதிராகவும் அவர் எச்சரித்தார். ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம்கள் மூலம் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திறன், ஆயுதங்களால் ஏற்படும் அழிவு, அவற்றை பயன்படுத்தும் பொறுப்பின் சுமை, போரால் உண்டாகும் சோகத்திற்கு இன்னும் அதிக கோரமான பிரித்தாளும் வழிகளை ஏற்படுத்தியுள்ளது. வத்திக்கான் செய்தியாளர் சந்திப்பில் கர்தினால் மைக்கேல் செர்னி அவர்கள் விளக்கியபடி இந்த புதிய தொழில்நுட்பம் தொடர்பான அறிவு மற்றும் பொறுப்பின் அவசியத்தை திருத்தந்தை வலியுறுத்தியுள்ளார். பொறுப்பை நிறைவேற்ற போதுமான அளவு புரிந்து கொள்வதை விட மிகச் சிறிதளவு புரிந்து கொள்வதற்கு பெரிய அளவு முயற்சி இங்கு வேண்டியிருக்கிறது. திருத்தந்தை அளித்த செய்தியின் முக்கிய அம்சம் இதுதான். தொழில் புரட்சியின் தொடக்கத்தில் நாம் பொறுப்புடன் செயல்பட அழைக்கப்படுகிறோம் என்று கூறும் இப்படிப்பட்ட ஒரு செய்தியினை கற்பனை செய்து பாருங்கள். செயற்கை நுண்ணறிவு குறித்த கவலைகள் இருந்த போதிலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 57வது உலக அமைதி நாளுக்கான தனது செய்தியில் செயற்கை நுண்ணறிவு சமத்துவமின்மையை அதிகரிக்காது, மாறாக போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க பயன்படும் ஒன்றாக அது இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் காசா திருக்குடும்ப பங்குதளத்தில் நடந்த தாக்குதல் காரணமாக கொல்லப்பட்ட இருவரை திருத்தந்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார். அந்த காணொலியை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த வாரம் மூவேளை ஜெபத்தின் போது காசாவில் உள்ள திருக்குடும்ப பங்குத்தளம் தாக்குதலுக்கு உள்ளானது குறித்து திருத்தந்தை அவர்கள் இரங்கல் தெரிவித்தார். ஆயுதமற்ற குடும்பங்கள், குடிமக்கள், குழந்தைகள், நோயுற்றோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அருட்சகோதரிகள் தவிர பயங்கரவாதிகள் என்று யாரும் இல்லாத திருக்குடும்ப பங்குதளத்துக்குள் இருந்த மக்களை வெடிகுண்டு மற்றும் துப்பாக்கிச் சூடு மூலம் தாக்கியுள்ளனர்.
ஸ்னைப்பர்களால் கொல்லப்பட்ட ஒரு தாய் மற்றும் அவரது மகள் ஆகியோரின் பெயர்களை திருத்தந்தை குறிப்பிட்டார். மற்றவர்கள் குளியல் அறைக்கு செல்லும் போது காயமடைந்தனர். அன்னை தெரேசாவின் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி வீடு வெவ்வேறு தாக்குதல்களில் சேதமடைந்ததற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது கவலையை வெளிப்படுத்தினார். இது பயங்கரவாதம், இது போர். ஆம், இது போர்தான். அதனால்தான் கடவுள் போர்களை நிறுத்துகிறார், வில்களை முறித்து ஈட்டிகளை உடைக்கிறார் என்று திருவிவிலியம் கூறுகிறது. அமைதி நிலவ இறைவனிடம் ஜெபிப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதோடு நிறுத்தவில்லை. கொலம்பியாவிற்கும் பனாமாவிற்கும் இடையிலான ஆபத்தான டேரியன் காட்டை கடக்க முயன்ற ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோரின் நிலைமை குறித்தும் அவர் தனது கவலையை வெளிப்படுத்தினார். மேலும் குடும்பங்களை ஆபத்தில் மூழ்கடிக்க வேண்டாம் என சர்வதேச சமூகத்தையும் சம்பந்தப்பட்ட நாடுகளையும் கேட்டுக்கொண்டார். இவை பெரும்பாலும் குழந்தைகளை கொண்ட குடும்பங்களாகும். அவர்கள் ஆபத்தான பாதைகளில் நுழைகிறார்கள். தூரமில்லாத பாதுகாப்பான பாதை என்று பொய் கூறுபவர்களால் ஏமாற்றப்பட்டு தவறாக நடத்தப்பட்டு அவர்கள் கொள்ளையடிக்கப்படுகிறார்கள். மேலும் அந்த காட்டில் பலர் தங்கள் உயிரையும் இழந்துள்ளனர். புனித பேதுரு சதுக்கத்தில் பலர் பிறந்த நாள் வாழ்த்துக்களை திருத்தந்தையிடம் பகிர்ந்து கொண்டனர். பாம்பினெல்லி என்று அழைக்கப்படும் குழந்தை இயேசுவின் உருவங்களுடன் குழந்தைகளும் காத்திருந்தனர். கிறிஸ்துமஸ் தொடங்குவதற்கு சற்று முன்னதாக திருவருகையின் 3வது ஞாயிற்றுக்கிழமை திருத்தந்தை இந்த உருவங்களை ஆசீர்வதிப்பது நீண்ட காலமாக இருந்து வரும் ஒரு பாரம்பரியம் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த டிசம்பர் 12ஆம் நாள் வத்திக்கானில் நடைபெற்ற குவாதலுப்பே அன்னை திருவிழா திருப்பலி உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்தவர்களை ஒன்றிணைத்தது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பேதுரு சதுக்கம் குவாதலூப்பே அன்னை மரியாவின் திருவிழா திருப்பலிக்கு முன்னதாகவே உற்சாகத்துடன் காணப்பட்டது. கொண்டாட்டத்தில் பங்கேற்ற பியோ லத்தீன் அமெரிக்கன் மற்றும் மெக்சிகன் கல்லூரியின் பாடகர் குழு உறுப்பினர்கள் இந்த திருவிழாவில் பங்கேற்றது குறித்து பகிர்ந்து கொண்டனர். எங்கள் சொந்த திறமைகளை மற்றும் பாடல்களுடன் இங்கே வந்திருக்கிறோம். இதை எங்கள் பண்பாட்டின் ஒரு சிறிய பகுதியை, எங்கள் அனுபவத்தை வத்திக்கானுக்கு கொண்டு வருவது போல் உணர்கிறோம். அவர்களில் சிலருக்கு தங்கள் சொந்த நாடுகளுக்கு வெளியே மரியன்னை திருவிழாவை கொண்டாடுவது இதுவே முதல் முறையாகும். இங்கு இருப்பது உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏனெனில் நான் வீட்டிலிருந்து விலகி இருப்பது இதுவே முதல் முறை. ஆனால் குவாதலுப்பே அன்னை மரியா எங்களை ஒருங்கிணைக்கிறார் என்று நம்புகிறேன். லத்தீன் அமெரிக்கா எதிர்கொள்ளும் எந்த ஒரு சவாலையும் சமாளிக்க அன்னை மரியா உதவுவார் என்ற நம்பிக்கைக்கு இந்த திருவிழா நாள் ஒத்ததாக உள்ளது என்று பாடகர் குழு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர். பல புலம்பெயர்ந்தோருக்கு கடந்து செல்லும் ஒரு புள்ளியாக அது இருக்கிறது. அவர்கள் பயத்தோடு வருகிறார்கள். ஆனால் மெக்சிகோவை கடக்கும்போது குவாதுலப்பே அன்னை மரியா உதவிகரமாக இருப்பதை காண்கிறார்கள். இது மிகவும் சுவாரஸ்யமானது. ஏனென்றால் அவர்கள் நம் தாயின் பாதுகாப்பை உணர்கிறார்கள். பியோ லத்தீன் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ பாடகர்கள் திருப்பலியின் பவனி பாடல்களை பாடுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதே நேரத்தில் சிஸ்டைன் சிற்றாலய பாடகர்கள் வழிபாட்டு பாடல்களுக்கு பொறுப்பேற்று இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரோம் மறைமாவட்ட பாடகர் குழுவினர் நடத்திய மேடை இசை நிகழ்ச்சி ஏழை மற்றும் எளியவர்களுக்கான ஒன்றாகும். அது குறித்த செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இந்த கிறிஸ்துமஸ் கச்சேரியானது ஏழை மக்களுக்காக நடத்தப்பட்டது. 4வது ஆண்டாக கொண்டாடப்பட்ட இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட 7000 பேரில் சுமார் 3000 பேர் தேவையில் உள்ளவர்கள் என்று ரோம் மறைமாவட்டத்தின் பாடகர் குழுவின் இயக்குனர் விளக்கினார். வத்திக்கானில் நடைபெறும் இந்த இசை நிகழ்ச்சி அவர்களுக்காகவே நடத்தப்பட்டது என்றும் கூறினார். நோயாளிகள், கைதிகள் மற்றும் வீடற்றவர்கள் போன்றோர் பொதுவாக ஒரு கச்சேரியில் கலந்து கொள்ள முடியாது. அவர்கள் ஒருபோதும் கச்சேரியில் பங்கேற்பதில்லை. எல்லாரையும் போல ஏழைகளுக்கும் எல்லாவற்றிற்கும் உரிமை உண்டு. உண்மையில் நற்செய்தியின்படி அவர்கள் மிகவும் விரும்பப்பட்டவர்கள். அவர்களுக்கு டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்பட்டிருந்தன. மேலும் பார்வையாளர்களில் பல கைதிகளும் இருந்தனர். அவர்களுக்கு இது சொர்க்கம் போன்றது. ஒரு அழகான அன்பின் செயலாக இது அமைந்தது. ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் நிறைந்த இந்த காலத்தில் அவர்களுக்காக இது நடத்தப்பட்டுள்ளது. பாடல்களின் முடிவில் அவர்கள் கைத்தட்டி உற்சாகத்தை வெளிப்படுத்தியது அத்தகைய நிகழ்வில் பங்கேற்பதில் அவர்கள் மகிழ்ச்சியை காட்டுவதாகவே அமைகிறது. இந்த நிகழ்வுகளில் பங்கேற்க சிறப்பு விருந்தினர்கள் அடிக்கடி அழைக்கப்படுகிறார்கள். முந்தைய ஆண்டுகளில் இத்தாலிய இசையமைப்பாளர் என்னியோ மோரிகோன் போன்ற கலைஞர்கள் இது போன்ற கச்சேரியில் கலந்து கொண்டனர். அழகு என்பது மனிதர்களுக்கு நாம் வாழக்கூடிய மிக அழகான பரிசுகளில் ஒன்றாகும். அது ஏழைகளுக்கு வழங்கப்படுவதால் இன்னும் அதிகமாக அழகாகிறது. இசையமைக்கப்பட்ட பாடல்களில் சைலண்ட் நைட் மற்றும் ஜாய் டு த வேர்ல்ட் போன்ற பிரபல பாடல்களும் இடம்பெற்றன. ஆனால் அதன் இயக்குனர் தனக்கு பிடித்தது யூ கம் டவுன் ஃப்ரம் த ஸ்டார்ஸ் என்ற பாரம்பரிய இத்தாலிய பகுதி என்று கூறியது குறிப்பிடத்தக்கது.
திரு அவையில் ஒற்றை பெற்றோர்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து விளக்குகிறது நாம் காணவிருக்கும் இந்த காணொளி. வத்திக்கானின் கோட்பாட்டு அலுவலகமானது உலகெங்கிலும் உள்ள ஆயர்களின் கேள்விகளுக்கான பதில்களை அதிக கவனம் எடுத்து மெய்ப்பு பணி அணுகுமுறையோடு வெளியிடுகிறது. அவற்றில் ஒன்று, திருமணத்திற்கு வெளியே குழந்தை பெற்றதற்காக பங்கு தந்தையர்களால் அருளடையாளம் வழங்க மறுக்கப்படும் ஒற்றை தாய்மார்களை குறிக்கிறது. சில நாடுகளில் ஒற்றை தாய்மார்களுக்கு நற்கருணை மறுக்கப்படுகிறது. மேலும் குழந்தைக்கு திருமுழுக்கு மறுக்கப்படுகிறது. நற்கருணை பெறுவதற்கு ஒப்புரவு அருளடையாளம் போதுமானது என்று நம்பிக்கை கோட்பாட்டிற்கான திருப்பீடக் கழகத்தின் தலைவர் கர்தினால் விக்டர் மேனுவல் பெர்னாண்டஸ் அவர்கள் உறுதிப்படுத்தினார். மேலும் குடும்பத்தை நடத்துவதற்காக விபச்சாரத்தில் ஈடுபடும் ஒற்றை தாய்மார்களின் நிலைமை குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். சமூகம் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்றும் ஒரு தாய் தன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததை மதிக்க வேண்டும் என்று கூறிய கர்தினால் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பியூனஸ் ஐயர்ஸ் பேராயராக இருந்தபோது கூறிய தாயின் சூழ்நிலைகளால் குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்க மறுப்பவர்கள் வெளிவேடக்காரர்கள் என்ற வார்த்தைகளை சுட்டிக்காட்டினார். தென்கொரியா மற்றும் வத்திக்கான் இடையே ஏற்பட்ட நல்லிணக்கத்தின் 60ஆம் ஆண்டை கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி அனுசரித்தார். அது குறித்த செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இந்த ஆண்டு வத்திக்கானும் தென்கொரியாவும் தங்கள் தூதரக உறவுகளின் 60வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்றன. இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் கொரிய தூதரகம் புனித ஜான் லாத்தரன் பசிலிகாவில் ஒரு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்தது. வத்திக்கான் வெளியுறவுத்துறை செயலாளர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் தலைமையில் அது நிறைவேற்றப்பட்டது. 1963ஆம் ஆண்டில் தொடங்கிய இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கமான பிணைப்பை பற்றி குறிப்பிட்ட கர்தினால் அவர்கள் தென்கொரியாவின் வரலாறு மற்றும் 1948ஆம் ஆண்டில் குடியரசு நிறுவப்பட்டதுடன் முடிவடைந்த போருக்கு பிறகு அது பெற்ற செழுமை பற்றியும் பகிர்ந்து கொண்டார். நாடு மெல்ல மெல்ல நிலைத்தன்மை, பொருளாதார வளம் மற்றும் சர்வதேச அதிகாரத்தை பெற முடிந்தது. அதே நேரத்தில் தாராள மனப்பான்மை மற்றும் நிபுணத்துவத்துடன் இந்த தேசிய மறுபிறப்பு பாதையில் அவர்களுடைய செல்ல திரு அவை அதன் இருப்பை வழங்கியுள்ளது. கொரியாவின் சுதந்திரம் பிரகடனப்படுத்தப்பட்டதிலிருந்து திரு அவை அனுபவித்த பரந்த சுதந்திரத்திற்காக திருப்பீடம் என்றும் நன்றியுள்ளதாக இருக்கும். மேலும் கர்தினால் பரோலின் அவர்கள் தென்கொரியாவை பற்றி மட்டும் பேசவில்லை, தீபகற்பத்தின் வடக்கு பகுதியை பற்றியும் பேசிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லிணக்கத்திற்கான திருப்பிடத்தின் அழைப்பை மீண்டும் வலியுறுத்தினார். குறிப்பாக தீபகற்பத்தின் வடக்கு பகுதியில் உள்ள மக்களை பற்றி நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். கொரிய மக்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள். நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமைக்கான கொரிய மக்களின் விருப்பத்தினை திருப்பிடம் முழு மனதுடன் பகிர்ந்து கொள்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்துவது இங்கு முக்கியம். ஏனெனில் அதுவே கொரிய மக்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தின் உறுப்பினர்கள் என்ற உண்மையை எப்போதும் வெளிக்காட்டும். சமீபத்திய ஆண்டுகளில் கிறிஸ்தவம் மிக வேகமாக வளர்ந்த கண்டங்களில் ஆசியாவும் ஒன்றாகும். தென்கொரியாவில் 1999ஆம் ஆண்டில் இருந்ததை விட கிட்டத்தட்ட 50% அதிகமான கத்தோலிக்கர்கள் இன்று உள்ளனர். அந்த நாடு 2027ஆம் ஆண்டில் உலக இளையோர் நாளை நடத்தவிருக்கிறது. இது திரு அவையின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தலைநகரில் இடம்பெற்றிருக்கிறது எருசலேமின் நினைவுகளை காட்டும் மாதிரி அமைப்புகள். அமெரிக்காவின் புனித பூமி என்று அழைக்கப்படும் அவ்விடங்களை பற்றி இந்த பகுதியில் பார்ப்போம். 1880ஆம் ஆண்டு முதல் அமெரிக்க நாடுகளில் உள்ள மக்கள் புனித பூமியின் ஒரு சிறிய பகுதியை நாட்டின் தலைநகரில் வைத்துள்ளனர். புனித பூமியின் மடாலயத்தில் உள்ள பிரான்சிஸ்கன் துறவிகள் சில முக்கியமான கிறிஸ்தவ தலங்களின் 85 பிரதிகளை இங்கு உருவாக்கினார்கள். எருசலேமின் புனித செபுல்கர் மற்றும் கல்வாரியின் பிரதி ஆகியவற்றை இங்கு பார்க்கலாம். இங்குள்ள கல்வாரி எருசலேமை ஒத்ததாகும். பெத்லகேமின் குகை, நாசரேத்தின் குகை, கெஸ்தமனே குகை, விண்ணேற்பு இடம் என புனித பூமியில் நீங்கள் பார்க்கக்கூடிய பல பிரதிகளை இங்கு பார்க்கலாம். அதனால்தான் நாம் அதை அமெரிக்காவின் புனித பூமி என்று அழைக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் அல்லது புனித வெள்ளி போன்ற சிறப்பு திருவிழா நாட்களில் புனித பூமியில் கொண்டாடப்படுவதைப் போலவே இந்த புனித இடங்களிலும் பிரான்சிஸ்கன் துறவிகள் திருவிழாக்களை கொண்டாடுகிறார்கள். புனித பூமியில் நாம் செய்யும் சில சிறப்புகளை மக்கள் அனுபவிக்க இந்த அழகிய மரபை பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கின்றோம். நம்மால் முடிந்தவரை புனித பூமியில் உள்ள மனநிலையை கொண்டு வர முயற்சிக்கின்றோம். புனித வெள்ளி அன்று கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையில் அனுசரிக்கப்படும் ஒரு கொண்டாட்டத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம். கல்வாரியிலிருந்து கிறிஸ்துவின் உடலை எடுத்து பாடல்களுடன் அவரை கல்லறைக்குள் கொண்டு சென்று அந்த நேரத்தில் செய்யப்பட்ட சடங்குகளை மீண்டும் செய்கிறோம். புனித பூமியில் சேவை செய்யும் பிரான்சிஸ்கன் மறைபரப்பு பணியாளர்களுக்கு அனுப்புவதற்காக இந்த துறவற மடம் நிதி திரட்டுகிறது என்று அருத்தந்தை டேவிட் அவர்கள் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. வத்திக்கான் செல்லும் ஒரு பாதை மெக்சிகோ பண்பாட்டை நினைவூட்டும்
சிறு சிறு நினைவு சின்னங்களை கொண்டிருக்கிறது. அது ஏன் என்று இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பேதுரு பசிலிக்காவிற்கு செல்லும் வழியில் மெக்சிகோவின் படங்கள், மரியாச்சி இசை மற்றும் பாரம்பரிய உடைகள் என மெக்சிகன் கிறிஸ்துமஸ் அட் த வேட்டிகன் என்ற கண்காட்சியின் தொடக்க விழா நடைபெற்றது. ஏன் அதை இங்கே வைத்திருக்கிறார்கள் என்றால், இதுதான் நம்பிக்கை பயணிக்கும் பாதை. அது வத்திக்கானை அடையும் இடம். மேலும் மெக்சிகோவிலிருந்து வத்திக்கான் வருபவர்கள் ட்ரெவி நீரூற்று அல்லது பிற இடங்களுக்கு செல்வதை விட பசிலிக்காவிற்கு வந்து பின்னர் தங்கள் வழியில் செல்ல விரும்புகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் எண்ணற்ற சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மெக்சிகோவின் ஒரு பகுதியின் அழகை படம் பிடிப்பதே இந்த கண்காட்சியின் 15வது பதிப்பின் நோக்கம். கான்கா போன்ற இடங்களுக்கு குயின்டானா ரூ தாயகமாக அமைந்துள்ளது. மேலும் மாயன் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் இது பெருமைப்படுத்துகிறது. திருத்தந்தை அவர்கள் சமீபத்தில் வத்திக்கானில் நடந்த திருப்பலியின் போது பாராட்டிய குவாதலூப்பே அன்னை பக்தி இந்த ஆண்டு கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குவாதலூப்பே அன்னை மரியா மீது தனது பாசத்தை வெளிப்படுத்தினார். மெக்சிகோ மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படை பகுதியாக அதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். இன்று இங்கு கூடியிருந்த குவாதலூப்பே மக்களின் ஆரவாரம், மகிழ்ச்சி ஆகியவற்றை கேட்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் 15வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வத்திக்கானில் இந்த மெக்சிகன் கிறிஸ்துமஸ் பற்றி திருத்தந்தையிடம் பேசினோம். குவாதலூப்பே அன்னையின் திருவிழாவிற்கு மறுநாள் நடைபெற்ற பொது பார்வையாளர்கள் சந்திப்பில் இந்நாட்டின் கொடி மற்றும் கண்காட்சியை காண மெக்சிகோ மக்கள் இருந்ததை காண முடிந்தது. ஊக்கம், அன்பு மற்றும் அமைதி போன்ற வார்த்தைகளை கூறி திருத்தந்தை அவர்கள் மிகவும் உற்சாகமாக இருந்தார். சந்தேகத்திற்கு இடமின்றி இது மக்களின் ஆன்மாவை தொட்டது. பின்பு கண்காட்சியை திறப்பதற்காக அங்கிருந்த குழுவினர் ஒரு பாரம்பரிய மெக்சிகன் ரிப்பனை வெட்டினர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கும் ரோமின் மேரி மேஜர் பேராலயத்திற்கும் இடையே உள்ள இணைப்பை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கும் ரோமில் உள்ள புனித மேரி மேஜர் பசிலிக்காவிற்கும் இடையிலான உறவு மிகச் சிறப்பானது. அர்ஜென்டினாவை சார்ந்த திருத்தந்தை அவர்கள் இங்குதான் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என விரும்புகிறார். ஸ்பானிய மொழி செய்தித்தளமான N+க்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். ரோமானிய மக்களின் பாதுகாவலர் மீது அவர் கொண்டிருந்த மிகுந்த பக்தியே இதற்கு காரணம். அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பே இந்த பக்தி இருந்து வருகிறது. நான் அன்னை மரியாவுக்கு உறுதியளித்தபடி அந்த இடம் ஏற்கனவே தயாராக உள்ளது. நான் புனித மேரி மேஜரில் அடக்கம் செய்யப்பட விரும்புகிறேன். ஏனென்றால் அது எனது பெரிய பக்தி முயற்சியின் வெளிப்பாடு. முன்பெல்லாம் நான் இங்கு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே அங்கு செல்வேன். நான் ரோமையில் இருந்தபோது அங்கு சென்று சிறிது நேரம் இருப்பேன். அந்த இடத்துடன் வலுவான இணைப்பு எனக்கு உள்ளது. இந்த மரியன்னை பக்தியை நோக்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் செயல்பாடுகள் அவரது திருப்பிட தலைமை முழுவதும் பரவியிருந்தன. 2013ஆம் ஆண்டு திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் கூட்டத்திற்கு பிறகு புனித பேதுரு சதுக்கத்தில் உள்ள பால்கனியில் அவர் முதலில் பொதுவில் தோன்றியதிலிருந்து ரோம் மக்களை பாதுகாக்க அன்னை மரியாவிடம் ஜெபிக்க மறுநாள் செல்வதாக அவர் கூறியதிலிருந்து நாம் காணக்கூடிய ஒன்றுதான் இது. அப்போதிலிருந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது அனைத்து பயணங்களையும் இந்த அன்னையின் மீதுள்ள பக்திக்கு ஒப்படைத்தார். ரோம் நகரை விட்டு வெளியேறும் ஒவ்வொரு முறையும் புனித மேரி மேஜர் பசிலிக்காவிற்கு செல்கிறார். ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற உலக இளையோர் தினத்திலிருந்து திரும்பிய போது அவர் பலிபீடத்தில் ஒரு பந்தையும் டி-ஷர்ட்டையும் விட்டுச் சென்றார். 2016ஆம் ஆண்டில் யூபிலிக்கான புனித கதவை திறப்பதற்காக பசிலிக்காவுக்கு சென்றபோது அது மிகவும் புனிதமான தருணமாக அமைந்தது. முன் எப்போதையும் விட இன்று அன்னை மரியாவை இரக்கத்தின் தாய் என்று அழைப்பது மிகவும் பொருத்தமானது. நாம் திறந்திருக்கும் இந்த புனித கதவு உண்மையில் கருணையின் கதவு. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் புனித அமலா அன்னை பெருவிழா அன்று ரோமின் பாதுகாவலர் நினைவாக அன்னை மரியா உருவத்தின் முன்பாக ஒரு தங்க ரோஜாவை விட்டுச் சென்று புனித மேரி மேஜர் பேராலயத்தை கடந்து சென்ற நிகழ்வே அவர் கடைசியாக அங்கு வந்த தருணமாக அமைந்தது கவனிக்கத்தக்கது. என் நண்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.